ஹாய்ங்க. இந்த டைம் ஊருக்கு வந்த மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு தாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கால் பண்ணிட்டோம். பண்ண கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் இன்னொரு காலும் பண்ணிக்கலாம் அப்படின்னுங்க. அப்போவே டாக்டர் அந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா 2 காலும் ஒட்டுக்காக தான் பண்ண சொன்னார். பட் அம்மா ஒவ்வொரு காலாக பண்ணலாம், எப்படி இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டு அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. பண்ண கால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு காலும் பண்ணியாச்சுங்க. பண்ணி ஒரு மாதம் ஆச்சு. நல்லா ஃபஸ்ட் ரிவ்யூ போயிட்டு வந்துட்டோம். புண்ணெல்லாம் நல்லா ஹீல் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா அப்படிங்க. டாக்டர் எக்ஸசைஸ் மட்டும் ரெகுலராக பண்ண சொன்னா அப்படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே ஆப்ரேஷன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கங்கா ஹாஸ்பிட்டல் தான் பண்ணோம். கங்கா ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அங்கே ஒரு 5 டேஸ் இருந்தோம். இப்போ நானும் அக்கா மாற்றி இருந்தோம். அப்பா இல்லாதக்காக தான் நானும் அக்கா தான் மாற்றி பார்த்துக்கிட்டோம் அம்மாவை. ரொம்ப நல்லா இருந்துச்சு சர்வீஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் நல்லா அவங்க ட்ரீட்மெண்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சுங்க. அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகவே இந்த கால் வலி இருந்துச்சுங்க. ஏன்னா அப்பா இல்லாதனால ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். எங்கள் வீட்டு ஒரு சிங்கப்பெண்ணே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான். அதனால் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்தே ரொம்ப கால் வலி இருந்துச்சு. அப்போவே டாக்டர் வந்து ஆப்ரேஷன் சொல்லியிருந்தா அப்படி. பட் ஆனால் அம்மா வந்து கொஞ்சம் பயந்துட்டு செய்யாமல் இருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேங்க. யாரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ரேஷன் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க டாக்டர் சொன்னார்னா. ஏன்னா முன்னாடி தாங்குற வலிக்கு அம்மா இந்த வலி எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிங்க, எங்கள் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோ முழுக்க பயணம் தொடரும். நன்றி.